இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுவரையறை செய்ய மத்திய அரசு திட்டம் தீட்டியிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் தென் மாநிலங்கள் கொந்தளிப்பின் உச்சத்திற்கு சென்றுள்ளன. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டு வரும் தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசு தரும் தண்டனையா இது என்ற கேள்விகள் எழுந்தன. அதே சமயம் பாஜக வெற்றிக்கு கை கொடுக்காத தென் மாநிலங்களை பழிவாங்கும் நோக்கிலேயே தொகுதி மறுவரையறை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து பழிவாங்கும் படலத்தை பாஜக தொடங்கி இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் சாடியுள்ளன. தமிழ்நாட்டில் இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட வேண்டிய முக்கிய பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் தொகுதி மறுவரையறை தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக தொகுதி மறுவரையறை செய்யப்படுவதால் பாதிக்கப்படும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலங்கானா, ஒடிசா, பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 7 மாநிலங்களில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து போராட்டத்தை முன்னெடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த ஒரு அமைச்சர் மற்றும் ஒரு MP அடங்கிய குழுவையும் அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை செய்யப்படுவது தொடர்பான பிரச்சனையை தேசிய அளவில் கொண்டு செல்ல திமுக முயற்சிக்கும் அதே வேளையில் தேசிய கட்சியான காங்கிரசின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கு இன்னும் விடை தெரியவில்லை. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி தொகுதி மறுவரையறையை எதிர்த்தால் வட மாநிலங்களில் அக்கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. முக்கியமாக பீகார் மாநிலத்திற்கு இந்த ஆண்டே சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் என காங்கிரஸ் நினைப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே வட மாநிலங்களில் தேய்பிரையாகி வருவதால் தான் இந்தி திணிப்பு விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி அமைதி காப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தொகுதி மறுவரை விவகாரத்தில் மௌனம் சாதித்தால் அதன் தலைமையை சந்தித்து பேசவும் திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. அப்படி பேசும் பட்சத்தில் தேசிய காங்கிரஸை தவிர்த்து மாநில காங்கிரஸ் மட்டும் இவ்விவகாரத்தில் ஆதரவு அளிக்கும் என கூறப்படுகிறது. காங்கிரசின் ஆதரவோடு இந்த பிரச்சனையை தேசிய அளவில் கொண்டு செல்லும் போது அது பாஜகவுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என திமுக கணக்கு போடுகிறது. இது மட்டுமின்றி இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் உறுதியான பதில் கிடைக்கும் வரை நாடாளுமன்ற கூட்டத்தில் தொடர்ந்து கேள்வி எழுப்பவும் திமுக உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். ஒருவேளை தமிழ்நாட்டின் MP-க்களுக்கு முக்கியத்துவம் தரப்படாவிடில் அவையை முடக்கவும் திமுக திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்தி திணிப்பு, கல்வி நிதி மறுக்கப்படுவது உள்ளிட்ட விவகாரங்களை பற்றி பேச திமுக முனைப்பு காட்டியுள்ளது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொகுதி மறுவரை என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சனை இல்லை, பல மாநிலங்களின் பிரச்சனை என குறிப்பிட்டார். இது தொடர்பாக டெல்லியில் தமிழ்நாட்டு MP-க்களின் கூட்டத்தை நடத்தி அவர்களது கருத்துகளையும் கேட்டு செயலாற்றிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மும்மொழி கொள்கை பிரச்சனையில் வாதங்களை மிக எச்சரிக்கையோடு வைக்க வேண்டும் என்றும் இந்தி திணிப்பை தான் திமுக எதிர்க்கிறதே தவிர இந்தி மொழியை அல்ல எனவும் விளக்கம் அளித்தார். குறிப்பாக வரும் நாட்களில் நாடாளுமன்ற கூட்டம் நடக்கும் போது அனைத்து திமுக MP-க்களும் தவறாமல் அவையில் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.